என்னுடைய சகோதர இந்துக்களின் மீது எனக்கு இருக்கக்கூடிய அன்பு மற்ற மதங்களை சார்ந்தவரிடம் இருக்குமா என்பது சந்தேகம். எனவே மதம் என்பது ஒரு வரையறைக்கு உட்பட்டது. ஆனால் ஆன்மீகம் என்பது வானம் போல் விரிந்தது. அதற்கு வரையறை கிடையாது, அதற்கு பேதம் கிடையாது. ஆன்மீகத்தில் பிளவு என்றும் பிணக்கு என்றும் பூசல் என்றும் பகைமை என்றும் நீங்கள் பேசவே முடியாது. பிரபஞ்சம் முழுவதையும் தழுவிக்கொள்ளக்கூடிய நெஞ்சம் யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் ஆன்மீகவாதி. எனவே ஆன்மீகத்திற்கு நான் சுருக்கமாக சொல்லக்கூடிய இலக்கணம் ஒன்றுதான். உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்திலும் தன்னை பார்ப்பதும் உலகத்து உயிர்கள் அனைத்தையும் தன்னுள் பார்ப்பதும் தான் ஆன்மீகம். இப்பொழுது நீங்கள் பல்வேறு வடிவங்களில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்களும் நானும் வேறு வேறு அல்ல. அதைத்தான் இந்த மண் நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்தது. ஆன்மா இறைவன் பரமாத்மாவாகவும் நாம் ஜீவாத்மாகவும் இருக்கிறோம். இறைவனுடைய படைப்பில் நாம் வந்து சேர்ந்திருக்கிற அனைவருமே ஒன்று என்கிற உணர்வை முதலில் பெற வேண்டும். ஒன்று என்பதுதான் ஞானம், இரண்டு என்பது அஞ்ஞானம். நான் இங்கே 4 முறை ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இப்பொழுது 5வது முறை வந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே எதையாவது சொல்லி இருந்து மீண்டும் அதை சொல்வதாக இருந்தால் கூறியது கூறல் குற்றமாக நீங்கள் கருதக்கூடாது. ஏனென்றால் சிலவற்றை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்.